தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்திலிருந்து அன்பும் மன்னிப்பும் கருணையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரையும் நிரப்புவதாக. தூத்துக்குடியில் வேறு மதத்தை சார்ந்த ஒரு பெண் இப்படி சொல்வதை நான் கேட்டேன். ஃபாதர், பூச தொடங்கிருச்சா என்று மிகவும் பரபரப்பாக அவர்கள் பூசைக்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் இல்லைம்மா, 5 நிமிஷம் இருக்கு, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் வருவோம், இந்த பூசையில் பங்கெடுப்போம், எல்லா ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலமா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அங்கே தானே இயேசு வந்து பலியானாரு, அங்கே தானே நமக்கு விடுதலை கிடைக்குதுன்னு அவர்கள் விவரித்தார்கள். ஆகவே எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ பூஜைகள், இவற்றையெல்லாம் நம்பி ஓடுகிற அல்லது அதை கண்டு பயப்படுகிற நாம், நமக்காக அனைத்தையும் செய்து முடிக்கும்படி இயேசு சிலுவையில் ஒரே முறையாக பலியானாரே, அதனுடைய நினைவு பலியாகிய இந்த திருப்பலியில் நீங்கள் பக்தியோடு பங்கெடுக்கும் பொழுது அந்த திருப்பலியில் இல்லாத அம்சங்கள் இல்லை. பாவ மன்னிப்பாகட்டும், துதியாகட்டும், ஆராதனையாகட்டும், விண்ணப்பமாகட்டும், விடுதலையின் ஜெபமாகட்டும், அர்ப்பணிப்பாகட்டும், காணிக்கையாகட்டும், நற்கருணையை உட்கொள்ளுதலாகட்டும், நன்றி அறிதலாகட்டும், அத்தனையும் ஒரே திருப்பலியில் நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். ஆகவே இன்றைய திருப்பலியில் வாசகங்கள் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றன? மன்னிப்பு. கடவுள் இன்னும் இந்த உலகத்தை மன்னித்துக் கொண்டிருப்பதனால்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் இன்னும் இந்த உலகத்தை மன்னிக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இன்னும் குழந்தைகள் பிறக்க அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை மன்னிக்கிறார், உண்மைதான். அதே போல நாமும் பிறரை மன்னிக்கிறோமா, மன்னித்திருக்கிறோமா, மன்னிக்க விருப்பமா இருக்கிறோமா என்பதை பற்றி சிந்தித்துக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் மன்னிப்பதற்கு காலம் தாழ்த்தினால் உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற மன்னிப்பும் காலம் தாழ்த்தப்படும். ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த திருப்பலியில் நமக்கு மனக்கசப்பையும் வேதனையும் கொடுத்த அத்தனை பேரையும் நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களை மன்னிப்போம். கடவுளுடைய மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களையும், அகங்காரம், குற்றம், சுமைகளை, வேதனைகளையும், மன உளைச்சலையும், மனபாரங்களையும், பழிவாங்க துடிக்கும் நினைவுகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி நம்மை வெறுமையில் ஆண்டவருக்கு சமர்ப்பித்து, ஆண்டவரே, நான் குற்றமற்றவனாக வாழும்படி என்னை ஆட்கொள்ளும் என்று செபித்து தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நாங்கள் நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக.
உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். அவரைப் போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகோபையும் பேரிச்சை நகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலுள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகேருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இது காலம் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகாரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. வாரி கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரி கேளீர். அவர் எனக்கு செய்த அனைத்தையும் எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி.
நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. ஹல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்க. அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். நீங்கள் மண்ணுலகில் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவோ இனிமையானது. ஒரு மனிதன் பிறந்து மரிக்கிறான். அவன் என்ன இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான், எதை கொண்டு செல்கிறான் என்ற பொழுது அது ஒன்றும் இல்லை என்று வருகிறது. ஆனால் சில மனிதர்கள் ஒன்றுமில்லாமையிலிருந்து வந்து ஒன்றுமில்லாமைக்கு தள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த புவியிலே ஏராளமான நன்மைகளை செய்கிறார்கள். ஒரு சிலர் கணக்கில் அடங்காத தீமைகளை செய்கின்றனர். ஆகவே ஒரு பாத்திரம் இந்த உலகத்திற்கு வருகிறது. அது நல்லவைக்காக பயன்பட்டு அது தான் படைக்கப்பட்டதனுடைய பலனை செய்து முடித்து கடைசியில் அந்த பாத்திரம் நிரம்ப புண்ணியங்களால் நிரப்பப்படுகிறது. வேறு ஒரு பாத்திரம் புவிக்கு வந்து தீமைகளால் நிறைந்து பாத்திரம் முழுவதும் சாபமும் கண்ணீரும் வேதனையும் அதனால் நிரம்பிக்கொண்டு ஒன்றுமில்லாமைக்கு கடந்து போகிறது. நாம் அனைவரும் இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் வந்தோம். போகும்போது ஒன்றுமில்லாமல் போகிறோமா, அல்லது போகிற பொழுது நிறை ஆசீர்வாதங்களால் நிறைந்த நன்மைகளால் நம்மை முடிசூட்டி கொண்டு தேவனை சந்திக்க போகிறோமா என்பது தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மோசேயுடைய கடைசி நாட்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது.
அவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார் என்கிற செய்தி வருகிற பொழுது அவர் யோசுவாவை தயார்படுத்துவதை நேற்றைக்கு நாம் வாசித்தோம். இன்றைக்கு மோசேனுடைய உயிர் 120 வயதில் அவரை விட்டு பிரிகிறது. இன்னைக்கு வாசகத்தை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அந்த வாக்குத்தத்த பூமியை நீ பார்ப்பாய வழிய அதில் நுழைய மாட்டாய். மோசே எந்த பதிலும் சொல்லல. ஆக 40 ஆண்டளவாக வணங்கா கழுத்துள்ள மக்கள், இஸ்ராயல் மக்கள், அவர்களை ஒரு தகப்பனை போல இறைவாக்கினர் மோயிசன் வழி நடத்தினார். வழி நெடுக அவருக்கு விமர்சனங்களும் கிண்டலும் கேலியும் மன உளைச்சலும் மன அழுத்தமும் எத்தனையோ பிரச்சனை. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் வாழ்வை எடுத்துவிடும், என் பெயரை எடுத்துவிடும் என்று சொல்லி புலம்பக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய கோபம் வெகுண்டெழுந்து மக்கள் மீது வந்த பொழுது இதே மோயிசன் குறுக்கில் போய் நிற்பார். ஆண்டவரே இரக்கமாய், ஆண்டவரே தயவாயிரு, உம் மக்களை நீரே அழித்து விட்டார், வருங்காலம் என்ன சொல்லும், எதிராளிகள் என்ன சொல்லுவார்கள், இவர் வஞ்சகமாய் தன் மக்களை கொண்டு போய் பாலை நிலத்திலே கொன்று போட்டாரே என்று சொல்லுவார்கள் என்று அவர் நடுவில் நின்று பரிந்து பேசினார். மக்கள் தண்ணீருக்காக புலம்பி எங்களை சாகடிக்கவா வந்தீர்கள் என்கிற பொழுது மறுபடியும் அவர் தந்தையினிடத்தில் முறையிட்டார். கசந்த மாறாவை மதுரமான தண்ணீராய் மாற்றி கொடுத்தார். மக்கள் எங்களுக்கு புலால் உணவு தேவைப்படுகிறது என்று புலம்பின பொழுது கடலோடு செபித்து காடைகள் அவர்களுடைய கூடாரங்கள் முன் வந்து விழும்படி செய்தார். வானதூதர்கள் உண்கிற மன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அவர் பெற்று தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாறையை பிளந்து தண்ணீர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். விஷப்பாம்புகளால் அவர்கள் கடிப்பட்டு இறக்கும் பொழுது இடையில் நின்று பரிந்து பேசி வெண்கல பாம்பை உயர்த்தி அதை காண்கிற எவரும் பிழைக்கும்படி செய்தார். ஆகவே மோயிசன் பெற்ற காயங்கள் ஏராளம், அவர் பெற்ற அபிஷேகம் ஏராளம், கடைசியாக அவர் பெற்ற மகிமை மிகப்பெரியது. ஆகவே அபிஷேகம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் வருகிற எல்லா காயங்களுக்கும் நாம் மக்கி மண்ணாய் போய்விடும். நீங்கள் அபிஷேகத்தில் இருந்து இந்த வாழ்க்கையை நடத்துங்கள். உங்களுடைய வருகிற எதிர்ப்புகள், விமர்சனங்கள், காயங்கள், இவை அத்தனையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த மேற்கொள்கிற வல்லமையை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மோசேனுடைய வல்லமை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவர் யெகோசுவாவுடைய தலை மீது கை வைத்து ஜெபித்த பொழுது யெகோசுவா ஞானத்தின் ஆவியால் நிறைந்தார். புதிய ஏற்பாட்டில் பேதுருவும் யோவானும் அப்படித்தான் ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இங்கு வேதம் சொல்கிறது மோயிசன் யோசுவாவின் தலையில் கையை வைத்து ஜெபித்த பொழுது அவர் ஞானத்தில் நிறைந்தார் என்று. திருச்சபை இறைவாக்கினர்களையும் புனிதர்களையும் ஏன் விட்டுவிடவில்லை? அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்தாலும் அவர் கடவுளுடைய மகன். ஆனால் இவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை போன்ற எல்லா பலவீனங்களோடு தாயின் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். ஆனால் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து தெய்வ சித்தத்தை செய்வதற்காக எப்படி தங்களை கரைத்து கொண்டார்கள். தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குழுமத்தை, ஒரு குழுவை, ஒரு மக்கள் கூட்டத்தை எப்படி அவர்கள் சேதாரமின்றி கொண்டு போய் சேர்த்தார்கள். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே மாட்டிக்கொண்டு எப்படி மத்தனம் போல் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள், செத்துவிட நினைத்தார்கள், கடவுளே என்னை விட்டுவிடும் என்று புலம்பினார்கள். அந்த கடவுளுக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாக எப்படி மாறினார்கள். பைபிளில் ஆண்டவர் ஒரு இடத்தில் சொல்லுவார், மோசேயும் ஆரோனும் என் முன் வந்து மன்றாடினாலும் இவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். அப்படி ஏன் மென்ஷன் பண்றாரு? மோயிசன் மன்றாட அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார்.
மோயிசனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டுக்கொண்டே காரியங்களை செய்தார். ஆகவே இன்றைக்கு முதல் செய்தி, உன் குடும்பத்திற்காக அல்லது நீ பணி செய்கிற தளத்திற்காக மற்றும் உன்னிடத்தில் ஒப்படைத்த மக்களினுடைய நலனுக்காக நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் படுகிற வேதனைகள், சிந்துகிற வியர்வை, சில சமயத்தில் ரத்தமே சிந்துகிறீர்களா, அவை அனைத்தும் உங்கள் சமூகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். தந்தையர்கள் சிந்துகிற வியர்வை துளிதான் பிள்ளைகளுடைய பெயருக்கு பின்பாக டிகிரியாக மாறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் செய்கிற தியாகம்தான் பிள்ளைகளை உயர்ந்த பதவியில் உட்கார வைக்கிறது. ஆகவே இன்றைக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் பணித்தளத்திலும் நடக்கிற எல்லா சோதனைகள் வேதனைகள் மத்தியில் விட்டு விடுவோம், பின்னோக்கி வந்து விடுவோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று குழப்பத்தில் மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவின் இதயம் சொல்லுகிறது, ஒரு மோயிசனால் 6 லட்சம் மக்கள் நடத்தப்பட்டது போல நீ உன்னை அர்ப்பணித்தால் அதைவிட கூடுதலான மனிதர்களை ரட்சிக்கிற அபிஷேகத்தை உனக்கு கொடுப்பார். ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம், ஏதோ இறந்தோம் என்று போவது சாதாரணமான வாழ்க்கை. நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நீங்கள் கொஞ்சம் கண் கொண்டு திறந்து பாருங்கள். கடவுள் உன்னை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சற்று தியானித்து பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய அதிசயமாக இருக்கும். நீ மட்டும் இல்லைனா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும். நீ மட்டும் இல்லைனா அந்த பணித்தளம் சரியாக சீரமைக்கப்பட்டிருக்கார். எனக்கு தெரிந்த ஒரு முதல்வர் இருக்கிறார், கல்லூரி முதல்வர், பள்ளியின் முதல்வர். அவர் வருவதற்கு முன்பாக 10வது எக்ஸாம் எழுதினாங்கன்னா 10 பேர் எழுதினா 5 பேர் 6 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அவர் வந்தார், பிள்ளைகளுக்கு டியூஷன் கற்றுக் கொடுத்தார். விடுமுறை நாட்களிலும் அவர்களை உல்லாசமாக எங்கே கூட்டி கொண்டு வந்து அவருடைய மனசை புத்துணர்ச்சி கொடுத்தார். அவருடைய சொந்த செலவில் ஆசிரியர்களை அமைத்து பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். கடந்த 3 வருடங்களாக 100% ரிசல்ட். பிள்ளைகள் ஆனந்தித்து சந்தோஷித்து மகிழ்கின்றனர். இப்படி ஒருவர் செய்கிற தியாகம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வைக்கப்படுகிற மெழுகுவத்தியை நான் கூர்ந்து கவனிப்பதுண்டு. இந்த தீப்பெட்டி அந்த குச்சி எரிந்து அதை எரித்து விட்ட பிற்பாடு அது அணைந்து போகிறது. அது அணைந்து போகிறது, தீபம் எரிகிறது. நாம் செத்து போகிறோம், நம்மால் வாழ்வு பெற்றவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு வாழ்வானவர், வாழ்வு கொடுக்கிறவர். நமக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காகவே தன் வாழ்க்கையை சிலுவையிலே அவர் கையளித்தார். இப்போ மோசே பாருங்கள், தன் வாழ்க்கையை இன்றைக்கு கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார். 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அப்பொழுதுதான் நீங்க நல்லா கவனிங்களேன், வெயிலின் நிழலின் அருமை வெயில்ல நின்னாதான் தெரியும் சொல்லுவாங்க. நிழல்ல இருக்கும்போது நல்லா, அப்பதான் வெயில் பயங்கரமானது என்பது கண்டுபிடிக்க முடியும். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை, நன்மைகளை செய்வார்கள், அன்பு செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. என்ன பெருசா செஞ்சுட்ட, மனைவி கணவனை பத்தி சொல்லிட்டே இருப்பான். அவனை பாரு, இவனை பாரு, எதிர் வீட்டை பாரு, பக்கத்து வீட்டுக்கார பாரு, மாடி வீட்டுக்கார பாரு, அவங்க என்ன வாங்கியிருக்கான், என்ன நெக்லஸ் வாங்கி கொடுத்தான், எந்த டிவி வாங்கின, எந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுக்க, நீ என்ன பண்ண, உன்னைய போய் கட்டிக்கிட்டனே, எங்க அப்பா உன்னைய தலையில கையை வச்சு கட்டி வச்சுக்கிட்டானே, இதெல்லாம் சொல்லுவார்கள். அவர் இறந்து விட்ட பிற்பாடு அவர்கள் ஒரு நாளை கடப்பதற்கு ஒரு பிரளயமாக இருக்கும். சில வீடுகளில் மனைவியை சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ என்ன சும்மா தானே வீட்டில் தண்டமா சோறு தின்ட்டு உட்கார்ந்து இருக்கிற, எப்பவும் தண்டம் 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 சொல்லுவோம். ஆனால் அவள் 5 மணிக்கு எழுந்திருக்கிறாள். மாட்டை குளிப்பாட்டி பால் கறந்து அதை சரி செய்துவிட்டு, மாட்டு தொழுவத்தை சரி செய்துவிட்டு, இடைக்கிடையில் சமையலை சரி செய்து கொண்டு, தன்னை சுத்தம் செய்து கொண்டு, காலையில் 7 மணிக்கு புறப்படுகிற கணவனுக்கு, 7:30 மணிக்கு புறப்படுகிற பிள்ளைகளுக்கு உணவு, காலை உணவு
மற்றும் மதிய உணவு இரண்டுத்தையும் செய்து முடித்து அவர்களை அனுப்பிவிட்டு பாத்திரங்களை கழுவி துணிமணிகளை துவைத்து வீட்டை சுத்தம் செய்து பிள்ளைகள் 4 மணிக்கு வருவார்களே அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் தயார் செய்து அதன் பிற்பாட்டு வீட்டு வேலைகளை மறுபடியும் மாடி பார்ப்பது, வீடு வாசல்களை கிளீன் செய்வது, எல்லா வேலைகளையும் முடித்து இரவு வேலை சாப்பாட்டுக்காக மறுபடியும் சித்தம் செய்து சில நேரங்களில் கடைகளுக்கு போக வேண்டும், சில நேரங்களுக்கு மற்ற கரண்ட் பில் மற்ற எல்லாவற்றையும் கட்டுவதற்காக போக வேண்டும். இரவில் எல்லா வேலையும் முடித்துவிட்டு குளித்து தன் கணவனோடு அவள் அமர்கிற பொழுது 10:30 மணி ஆகும். அப்படி இருந்தும் தன் கணவனுக்கு தன் அன்பின் அடையாளமாக பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பார். அதுவே மனைவியை இருக்கிற பொழுது அவளை பற்றிய மகிமை அறியாதவன் அவள் இறந்து விட்ட பிற்பாடு ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை நாள் அவன் வாழ்க்கையை நடத்துவது கஷ்டம். அந்த பிள்ளை எங்கே போச்சா, பொண்ணு எங்கே போயிட்டா, பையன் எங்கே போயிட்டா, சமைக்கணுமே, காய்கறி இருக்கா, இது இருக்கா, துணி துவைக்கணுமே, பாத்திரம் துவைக்கணுமே, பிள்ளைங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ பிள்ளைகளே உதவி செய்யாம அவன் எப்படி செஞ்சான், வாஷிங் மிஷினால அவன் எப்படி துணியை துவைச்சான். நான் ஆஃபீஸ் போகும்போது என்னுடைய துணியை அயன் பண்ணி இருக்குமே, அவதானே பண்ணா, எப்படி நேரம் கிடைச்சது, வீட்டில் சுத்தமா வச்சுக்கிட்டாலே எப்படி. 5-6 பேர் செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒருத்தியாக செய்தார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு ஒருவருடைய மதிப்பு இருக்கும்போது தெரிவதில்லை, அவங்க போயிட்ட பிற்பாடு தெரியும். ஆக யோசுவா சின்ன பிள்ளையா மோசே கூட இருந்தார். மோயிசன் சாக போறான்னு சொன்னோடனே அவருக்கு உள்ளெல்லாம் துடிச்சு போகுது. ஆகவே தான் அவர் கைகளை வைத்து வசனம் சொல்லுகிறது, வேறு எந்த அபிஷேகமும் அல்ல, ஞானம், தெய்வ பயமே ஞானம். அந்த ஞானம் இருந்தாலே உலகத்தை, நம்முடைய வாழ்க்கையை எளிதில் நடத்திவிடும். ஞானம். 2 பேர் காற்றுக்கு விறகு வெட்ட போனார்கள். ஒருவன் காலையிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இடைவிடாமல் வெட்டினான். இன்னொருவன் அடிக்கடி அவன் ரெஸ்ட் எடுப்பது உண்டு. இவன் சொல்லுவான், ரெஸ்ட் எடுக்கிற, வெட்டலையா? சாயந்தரம் 5 மணி ஆனது. காலையிலிருந்து இடைவிடாமல் வெட்டினானே, அவன் சேர்த்தது இவ்வளவு தான். அடிக்கடி இடைவெளி எடுத்துக்கொண்டானே, ஓய்வு எடுத்துக்கொண்டானே, அவன் வெட்டியது இவ்வளவு. இவனுக்கு ஆச்சரியம், எப்படி சாத்தியமானது, நான் இவ்வளவு தொடர்ந்து உழைத்தேனே. அப்போது இவன் சொன்னான், நான் ஓய்வெடுத்த ஒவ்வொரு நேரமும் என் கத்தியை நான் சாணம் தீட்டிக் கொண்டேன், ஷார்ப்பாக்கி கொண்டேன், பட்டை தீட்டிக் கொண்டேன். ஐ ஷார்பன்ட் மை நைஃப். ஜெபம் என்பது வேறு எதுவும் இல்லை, நாம் ஆண்டவரில் அமர்ந்து கொண்டு நம்மை பட்டை தீட்டுவது. இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டாலே நீங்கள் ஜெபத்தில் மறக்காமல் அமர்வீர்கள், வேதத்தை தவறாமல் படிப்பீர்கள். பட்டை தீட்டுதல், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது என்பது பட்டை தீட்டுதல். மோயிசன் வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு மிக பிரியமாய் இருக்க முடிந்தது. அவருடைய முகம் கடவுளுடைய தோற்றத்தை சார்ந்திருந்தது, பிரகாசித்தது. கடவுள் முகமுகமாய் அவரோடு பேசினார். இப்ப திருச்சபையும் தினமும் நாங்கள் இந்த பூசையும் ஆராதனையும் எல்லாம் எதற்காக சொல்லணும்? கடவுள் நம்மோடு பேசுகிறார். அவர் God one who speaks with us. அவர் கூட பேசினா வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வல்லமையை பெற்றுட்டா என்ன ஆகும்? ஜபத்தில் உட்கார்ந்த வல்லமை பெற்றேன்னா, நீங்கள் 6 லட்சம் பேரை மோயிசன் நடத்தினது போல நடத்தாவிட்டாலும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டவர்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் படித்தளத்தை நீங்கள் சிறப்பாக நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோயிசன் யெகோசுவை ஞானத்தில் நிறைத்தது போல இன்றைக்கு நாமும் ஞானத்தால் நிறைய வேண்டும் என்று ஜெபிப்போம். இது முதல் செய்தி. இன்னைக்கு நற்செய்தியில் நாம் எதை வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் உலகமெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு வசனம் எதுவென்றால் மத்தேயு 18:20. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி செபிப்பீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். இந்த வசனம் அறியாதவர்கள் இல்லை, கேள்விப்படாதவர்கள் இல்லை. Wherever 2 or 3 gather in my name, I will be there. அவர் நம் நடுவில் இருப்பார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அங்கே குடும்ப ஜெபம் ஜெபியுங்கள். ஏன் சொல்றோம்? என் அன்பு தம்பிகளே,
வேலைக்கு போகிறவர்களே அல்லது வீட்டில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எப்பொழுது சேர முடியுமோ ஒரு 5 நிமிடம் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறேன். அந்த ஐக்கியத்தின் நேரத்தில் தான் கடவுள் இறங்கி வரும். எங்கேயாவது ஒருத்தன் ஜெபிக்கும் போது நான் வந்தேன்னு சொல்லலை. இட்ஸ் a promise. இட்ஸ் a promise of Jesus. அவர் வாய்ப்பட சொன்னார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் சேர்ந்து ஜெபிப்பீங்களோ உன் நடுவில் இருக்கு. ஆகவே எதையோ சீரியஸா எடுத்துக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல 2-3 பேர் இருந்தா நான் வாருவேன். அப்போ 3 பேரா குடும்பத்தில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படுதா இல்லையா? உங்களுக்கு எதிரான தடைகள் உடைக்கப்படுதா இல்லையா? நீங்கள் அந்த பிரச்சனைகளை தாண்ட முடிகிறதா இல்லையா என்பதை நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2வது செய்தி, ஜெபத்தில் அமர்ந்து. முதலில் மோயிசனை போல நீங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பீர்கள் என்றால் அவருடைய ஞானம் உங்களுக்கு துயரங்களை துன்பங்களை தாண்டுவதற்கு உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு வல்லமையை கொடுக்கும். 2வது செய்தி என்ன? இன்றைக்கு ஆண்டவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இருவராய் ஒருவராய் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் அவர்கள் நடுவில் வந்து அற்புதங்களை செய்வார். அதனால வீட்டுக்காரர் எனக்கு வேலை இல்லை, நான் காலைல 7 மணிக்கு ஜெபிக்கிறேன். மனைவி எனக்கு வேலை இல்லை, எவ்வளோ வேலை இருக்குது இழுத்து போட்டு செய்கிறேன், ஆகவே நான் வந்து மத்தியானம் சாயத்தில் ஜெபிப்பேன். பிள்ளைங்க வந்து எங்களுக்கு ஸ்கூல் டியூஷன் இருக்குது, அது இருக்குது, அதனால் நாங்கள் ஜெபிச்சா ஜெபிப்போம், இல்லைனா ஜெபிக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு ஒழுங்குக்கு நீங்கள் வருவீர்கள் என்றார். இரவாகட்டுமே அல்லது காலையில் ஆகட்டுமே 10 நிமிடம் 5 நிமிடம் சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அதனுடைய வல்லமையை நீங்கள் அப்பொழுதும் பார்ப்பீர்கள், எப்பொழுதும் பார்ப்பீர்கள். இப்பொழுது 3வது செய்தி மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில், உங்களுக்குள் உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரை எடுத்துக்கார். இதுதான் ஜென்டில்னஸ். கடவுளுடைய குணம் என்ன? அவர் காட்டி கொடுக்கிறவர், அவர் பரிந்து பேசுகிறவர், தப்புவிக்க வழிகளை காட்டுகிறவர். உங்களுக்கு யாரோடு மனத்தாங்க இருந்துச்சுன்னா பப்ளிக்கா அவங்கள அவமானப்படுத்துறாதீங்க. உண்மையாகவே தங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படாதா, தாங்கள் செய்த குற்றங்கள் மறைக்கப்படாதா என்று ஏங்குகிறவர்கள் மற்றவருடைய குற்றத்தை அப்படி வெளிப்படுத்த மாட்டார். என் குற்றங்கள் வெளிப்படாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அல்லவா என்று ஏற்கனவே காயப்பட்டு அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களை பப்ளிக்கா காயப்படுத்த மாட்டாங்க. கரெக்ஷன் எப்படி கொடுப்பாங்க? ஏதோ வலியோடு கொடுப்பாங்க, வலியோடு கொடுப்பாங்க. எதிரில் இருக்கிற ஆன்மா உடைஞ்சு போயிடுமோ, எதிரில் இருக்கிறவருடைய ஆவி திரிந்து போய்விடுமோ, எதிரில் இருக்கிறவர்கள் மனமுடைந்து போவார்களோ. ஆகவே பல நாட்கள் யோசித்து செபித்து எப்பொழுதோ ஒரு நாள் ஆலோசனை சொல்வார்கள், இதை செய்தால் நல்லா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் அவர்களும் தனித்து இருக்கும் பொழுது உங்கள் முறைப்பாடுகளை வைத்து விடுங்கள். வீட்டில் பிள்ளைகள் இருக்கும் பொழுதே தகப்பன் ஆடுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், மனைவியை பற்றி அவதூறு பேசுவான். பிள்ளைகள் கேட்கும், அம்மா அப்படிப்பட்டவளா, அம்மா வீட்டுக்காரரை பத்தி பயங்கரமா திட்டுவாங்க, அவன் சொல்லு, அப்பா இப்படிப்பட்டவரா. பிள்ளைகள் முடிவு செய்யும், 2 பேருமே லாய்க்கில்லை, நாம் நம் விருப்பத்தின்படி நாம் வாழ்வோம். அது மட்டுமல்ல, எந்த வார்த்தைகளை பெற்றோர்கள் பயன்படுத்துகிறார்களோ அதே வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். வகுப்பறையில் பயன்படுத்துவார்கள், பள்ளியில் பயன்படுத்துவார்கள், கல்லூரியில் பயன்படுத்துவார்கள், சமூகத்தில் பயன்படுத்துவார்கள். ஆகவே தனித்திருக்கும் போது கரெக்ஷன் கொடுங்க. இது மத்தேயு 18:15 சொல்லப்படுது. முக்கியமான நேற்றுக்கு சென்னையிலிருந்து ஒரு ஜெபக்குழுவை சார்ந்த ஒரு மகள் போன் செய்தார். அவருடைய வேதனை என்னவென்றால், அந்த ஜெபத்தை நடத்துகிற ஒரு மனிதர் இவர்களை பற்றி ஒரு குற்றம் தெரிய வந்தால் அது 100 பேர் 60 பேர் இருந்தாலும் பப்ளிக்கா திட்டுவார். ஆகவே தனி ஒரு மனிதனோடு பேசி கரெக்ஷன் பண்றதை விட்டுட்டு 60 பேர் 100 பேருக்கு முன்னாடி தான் யார் என்பதை காட்டிக்கொள்ள அவன் சொல்லிடுறான். அவன் சொன்ன காரணத்தினால இந்த 100 பேரும் இவளை தரக்குறைவாக நினைத்தார். ஒரே வினாடியில் 100 பேரிடத்தில் இவள் பெயரை கேட்டு கெடுக்க வைத்தார்.
அதற்கு அந்த மனிதர் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? அந்த 100 பேரும் தவறு செய்யும் போது நான் ஒருத்தரா கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆகவே ஒருவர் செய்த தவறை நான் பகிரங்கமாக கரெக்ஷன் பண்ணும்போது அது எல்லோருக்கும் பாடமாகி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் குருட்டு வேதாந்தம் என்பது. நீ ஒரு ஆத்துமத்தை காப்பாற்ற நினைக்கும் பொழுது இப்படி செய். புனித தொன் போஸ்கோ பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒன்று, அவரிடத்தில் படித்த மாணவர்கள் நல்லது செய்வார்கள் என்றால் பப்ளிக்கா சொல்லுவார், நல்லா விளையாடுன, நல்லா படிச்ச, நல்லா ஆடுன, பாடுன. அவர் கரெக்ஷன் செவிகளில் சொல்வாராம், சரி பண்ணிக்கோ, சரி பண்ணிக்கோ. இன்னைக்கு தொன் போஸ்கோவுடைய சபை இல்லாத ஊர் எது, இல்லாத கட்டடம் எது, இல்லாத நிலம் என்ன? அதற்கு காரணம் அவர் கடவுளுடைய வார்த்தையை மிக ஜாக்கிரதையாக பின்பற்றி கடவுளை உலகிற்கு காண்பித்தார். அப்பொழுது என் மக்களே, நீங்கள் ஒளியை தேடி போய் ஒளிக்கு பதிலாக ஒரு மனிதனிடத்திலிருந்து இருளை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு மோசம். போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதிக்காக போகும்போது அங்கேயே நாம் அடிச்சு உதைக்கப்பட்டு வேறு விதத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டால் எங்கே போவோம்? நீதிமன்றத்திற்கு போய் முறையீடு செய்து நீதிக்காக புலம்பும் போது அங்கே பணத்திற்காக நீதி விலை போய்விட்டால் நாம் எங்கே போவோம்? உன் குடும்பத்தை, உன் மனைவியை, பிள்ளைகளை காப்பாற்றி அவமானங்கள் அனைத்தும் எதுவும் தீண்டாதபடி காக்க வேண்டியது நீ, கணவனாக, அப்பாவாக. ஆனால் நீயே உன் குடும்பம் அவமானம் அடைவதற்கு காரணமாகிவிட்டார். அடுத்தவன் என்ன நினைப்பான்? அடுத்தவன் உன் மனைவியை பற்றி என்ன நினைப்பான்? ஆகவே நீங்கள் வீட்டில் எழுப்புகிற சப்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது. இதுதான் இயேசு சொல்ற, அடுத்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது. சரி, அவங்க பேச்சு கேட்கலையா? ஒரு 3-4 பேர் வீட்டுக்குள்ள கூட்டு போ. அப்பா கூட்டு போ, அம்மா கூட்டு போ, பெரியப்பா கூட்டிட்டு போ, பேசுங்க. அவன் அதற்கும் கீழ்ப்படியலனா திருச்சபைக்கு கூட்டிட்டு போங்க, ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போங்க. சாமி இப்படி பண்றார், கொள்றார். திருச்சபைக்கு கீழ்ப்படியலனா விட்டுடு. அவன் உனக்கு வரி தண்டுபவன் போலவும் வேற்று இனத்தவர் போலவும் இருக்கட்டும். இது இயேசு போதிக்கிறார். வலது கணத்தில் அறைவனுக்கு இடது கணத்தை காட்டி எல்லாம் சொன்னவர் தான் இன்றைக்கு நீதிபரரா பேசுறார். சொல்லிப்பாரு, சொல்லிப்பாரு, செஞ்சுப்பாரு. அதற்கு மேல அவன் இருமாப்போடு இருந்தா விட்டுடு. அவர் எதற்காக இப்படி சொன்னார்? மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யும். இது என்ன ஆழம்? நீங்க ஒருத்தரை மன்னிக்க முடிச்சு நினைச்சு முயற்சி செஞ்சு அவங்க அந்த மன்னிப்புக்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு தண்டனையாக அமைத்துவிடும். நீ மன்னிச்சா என்ன, மன்னிக்கலன்னா என்ன, எனக்கு என்ன பெருசா இதுவா, நீ சபிச்ச எனக்கு ஆயிடுமோ அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே மனம் கசந்து காயப்பட்டவர்கள் உன்னிடத்தில் சமாதானத்திற்கு வரும்பொழுது நீ சமாதானத்தை உன்னில் கொண்டிராவிட்டால் நீ நிராகரிக்கப்படுகிறாய். அது ஒரு குரு தடை செய்வது மட்டுமல்ல, எந்த ஒரு நபரும் மனம் கசந்து ஒருவரை மன்னிப்பதற்கு முயற்சி எடுத்தும் அந்த மன்னிப்புக்கு நீ தகுதியற்றவனாக இருந்தால் நீ தண்டனைக்கு விட்டுவிடப்படுகிறார். நான் ஆந்திராவில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருவார். பக்கத்தில் வரும்பொழுதே எரிச்சலாக இருக்கும். அவரோடு பேசுகிற பொழுது எரிச்சலாக இருக்கும். சில நேரத்தில் கையை ஓங்கி அடிக்கலாம் போல தோன்றும். என சொன்னதையே திரும்ப சொல்வார். நாம் சொல்லுகிற எந்த ஒரு ஆலோசனையும் அவர் காதுல விழவே விழாது. இப்படி போய் மன்னிப்பு கேளுமா, இப்படி குடும்பத்தால் போய் கேட்கவே மாட்டார். அவரோடு நேரம் செலவழிப்பது வீண் என்று செலவழித்த பிற்பாடு எனக்குள் ஒரு பெரிய எரிச்சலினாவி, சோர்வினாவி வரும். சபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அது இதுதான். சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவே, எங்க வேணா போ, யார வேணா பாரு,
நான் பார்க்கிறேன் நீ யாருன்னு கடவுள் மன்னிக்க சொல்கிற பொழுது மன்னிப்பு கேட்டு வருகிறவர்களுக்கு கூட, திருச்சபை சொல்லியும் கூட மனம் திரும்பாதவர்களுக்கு ஐயோ கேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளில் 3 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 1, தனி ஒரு மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது மோய்சன் எப்படி 6 லட்சம் மக்களை வழிநடத்த முடிந்ததோ, வாக்குத்தத்த பூமிக்கு அவர்களை கொண்டு செல்ல முடிந்ததோ, நீ வாழ்கிற பொழுதே உன்னை சார்ந்த குடும்பம், நீ வேலை செய்கிற ஸ்தலம், உன்னுடைய குடும்பம் எல்லோரையும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கலாம். 2வது, தேவ வல்லமையை உங்க நடுவில் கொண்டு வர்றதுக்கு உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டும். 2-3 பாய் ஜெபித்தால் இயேசு அங்க வருவன்னு சொல்லியிருக்கார். மற்ற மதங்கள்ல பாருங்களேன், இந்த மூட நம்பிக்கைலாம் சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஒரு தேங்காய் 2,60,000 வித்தாங்க. ஒரு தேங்காய் 15 ரூபாவோ 20 ரூபாவோ. அது அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வைக்கப்பட்டதுனால 2,60,000 ரூபாய். ஆக இயேசுனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவை. அது சொல்லுகிறது, நான் உன் நடுவில் இருப்பேன். அது கடவுளை கொண்டு வருவதற்கு நமக்கிட்டே வல்லமை இருக்கு. 3வது காரியம், மன்னிக்கிற பொழுது, சண்டைகள் வருகிற பொழுது, தனியாக இருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசுங்க. 3 நபர்களை கூட்டிக் கொண்டு போய் பேசுங்க, திருச்சபை கொண்டு பேசுங்க. அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்து வராத பொழுது அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், விட்டுவிடு. நீ முயற்சி செய்து விட்டால் உன்மேல் பாவம் இல்லை. ஆகவே நீ மனஸ்தாபத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ பி ஜாய்ஃபுல். நீங்கள் சந்தோஷமாக இருக்க, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். ஆகவே இந்த 3 செய்திகளை இன்றைக்கு உள்வாங்கி தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்று இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளுகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராம் என்று ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுடைய ஆத்மங்களுக்கு இளைப்பாற்றி ஆகத்தம்மாள் துரைசாமி என்கிற அடியார்களை நினைவு. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றோம். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நரக தண்டனை விடுவித்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, வருகிற வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய 3ஆம் வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் நடக்கும் சிறப்பு உபவாச குணமளிக்கும் விடுதலை செப கூட்டம் இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் நடக்கும். ஆகவே எப்பொழுதும் வருகிறவர்களும் ஏராளமான ஆன்மாக்கள் தேவனை தேடுகிறதுனால், தேவைப்படுகிறதுனால் அவர்கள் எல்லாம் உங்கள் செலவில், உங்கள் அருகாமையில் வைத்து கொண்டு வந்து தேவ அபிஷேகத்தை அவர்களுக்கும் பெற்றுக் கொடுங்கள். மோயிசன் அபிஷேகம் யெகோஷுவாவுக்கு கொடுக்கப்பட்டது போல நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை நாம் மற்றவர்கள் பகிரும்படி இந்த காரியத்தை செய்யும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தினுடைய தொடர் கட்டுமான பணிகளுக்காக உங்கள் காணிக்கைகளை எதிர்பார்க்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை கூட உங்கள் குடும்பத்தின் சார்பாக யாராவது உணவு கொடுக்க ஆசைப்படுவீர்கள் என்றால் நீங்கள் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தினமும் பூசை ஒப்புக் கொடுக்கிறோம் அல்லவா? அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் எங்களிடத்தில் ஜெபிப்பதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாக 30 நாள் பூசை வாங்கிங்க ஃபாதர், இந்த இறந்த என்னுடைய தகப்பனுக்காக 15 நாள் பூசை வைங்க, உங்களுடைய திருமண நாள், உங்களுடைய பிறந்த நாள் என்று ஒவ்வொரு நாளையும் நீங்கள் குறிப்பறிந்து எங்களுக்கு முன்கூட்டியே சொல்வீர்கள் என்றால் அந்த நாளில் இயேசு திரு இருதய தியான இல்லத்தில் நடக்கும் ஜெபத்தை, பூசையை உங்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யுங்கள். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஜெபிக்க உங்களுக்காக நான் சித்தமாக இருக்கிறோம்.